வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டில் குவிந்த திமுகவின் தொண்டர்கள், குறிப்பாக அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் திமுகவில் இணைந்தார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுடன் அதிமுகவின் தொண்டர்களும் மிக முக்கியமான நிர்வாகிகளும் பன்னீர்செல்வம் அவர்களுடன் திமுகவில் இணைந்துள்ளனர். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டில் திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தென் மாவட்டங்களை குறிவைத்து வெற்றி வாய்ப்பை 100% எட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திமுகவில் மிக முக்கியமான உயர் பதவிகள் வழங்கப்படலாம். ஏனென்றால் 3 முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட காரணத்தினால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திமுகவில் மிக முக்கியமான பதவிகள் வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது மிகவும் நல்ல செயல். அவருக்கு நிச்சயமாக நல்ல எதிர்காலமும் அரசியலில் இருக்கிறது. அவரது மகனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவில் இணைந்தது அவருக்கு தோல்வியே என்று அதிமுக கூறி வருகிறது. நிச்சயம் அது தோல்வியே கிடையாது. மக்கள் மத்தியில் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கக்கூடிய ஆதரவுகளும் வரவேற்புகளும் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் மீது வைத்த நம்பிக்கையும் தான் அவரது வளர்ச்சியே அதிகரித்தது. நிச்சயம் அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்த தவறுதான் ஓபிஎஸ் அவர்களை இந்த நிலைமைக்கு தள்ளியது. மேலும் தென் மாவட்ட தொண்டர்களையும் திமுகவின் நிர்வாகிகளையும் சந்திப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் நேற்றே மதுரைக்கு சென்று விட்டார். தற்பொழுது மதுரையில் உள்ள அவரது வீட்டில் திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த முறை தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக வாக்கு வங்கிகளை திமுக பெறுமையானால் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான பதவிகள் வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த பதவியை பொறுத்தளவிற்கு என்னவெல்லாம் நடக்கும் என்று தெரியுமா? நிச்சயம் திமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரைமுருகனுக்கு அடுத்தபடியான பதவிகள் வழங்கப்படலாம். அப்படி வழங்கப்பட்டால் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ் அவர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களில் 99% வெற்றியை திமுகவிற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஓபிஎஸ்ஸிற்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்டாக இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக 99% வெற்றி வாய்ப்பை பெறுவாரா என்பதை பார்க்கலாம்.